இன்றைய கதை யோனாவும் பெரிய மீனும். நம் இயேசு கிறிஸ்துவின் ஒரு தீர்க்கதரிசிதான் யோனா. எலியா தீர்க்கதரிசி இறந்து கொஞ்ச காலத்திற்குப் பின் கர்த்தர் யோனாவிடம், நினிவே என்ற ஒரு பெரிய நகரத்திற்குப் போ. அங்கே இருக்கிற ஜனங்கள் மிக மோசமான காரியங்களைச் செய்து வருகிறார்கள், அதைப் பற்றி நீ அவர்களிடம் பேச வேண்டும் என்று சொல்கிறார். அந்த நகரத்தின் அழிவைப் பற்றி மக்களுக்கு எச்சரிக்கை செய்யும்படி கட்டளையிட்டார். யோனா, நினிவே மக்கள் மீது கொண்டிருந்த வெறுப்பினால் அல்லது அவர்கள் மனம் திரும்பினால் கடவுள் இரக்கம் காட்டுவாரோ என்ற பயத்தினால் கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்தார். அவர் கிழக்கே நினிவேக்குச் செல்லாமல் கடவுளின் சந்நிதியிலிருந்து தப்பி ஓட எண்ணி மேற்கே தர்சீசுக்குச் செல்லும் ஒரு கப்பலில் ஏறினார். யோனா இப்படி ஓடிப்போவது கர்த்தருக்கு பிடிக்கவில்லை. எனவே பயங்கரமான ஒரு புயலை அவர் உண்டாக்குகிறார். அந்த கப்பல் மூழ்கிப் போய்விடும் அளவுக்கு புயல் கடுமையாக வீசுகிறது. என்ன நடக்குமோ என்று அந்த கப்பலின் மாலுமிகள் பயந்து நடுங்குகிறார்கள். உதவிக்காக தங்கள் கடவுள்களை நோக்கிக் கூப்பிடுகிறார்கள். கடைசியாக யோனா அவர்களை பார்த்து, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய கடவுளான யெகோவாவை வணங்குகிறவன் நான். அவர் என்னிடம் சொன்னதைச் செய்யாமல் இப்போது நான் இங்கே ஓடி வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அதற்கு அந்த மாலுமிகள், இந்த புயலை நிறுத்த நாங்கள் உன்னை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். என்னை கடலுக்குள் எறிந்து விடுங்கள், கடல் மறுபடியும் அமைதியாகிவிடும் என்று சொல்கிறார். அப்படிச் செய்ய அவர்களுக்கு மனம் வரவில்லை. ஆனால் புயல் இன்னும் கடுமையானதால் கடைசியில் அவர்கள் கப்பல் மூழ்கும் அபாயத்தில் இருந்தது. கப்பலில் இருந்த மாலுமிகள் பயந்து தங்கள் தெய்வங்களை வேண்டினார்கள். புயலுக்குக் காரணம் யாரென்று அறிய அவர்கள் சீட்டு போட்டபோது அது யோனாவின் பெயரைக் காட்டியது. யோனாவை கடலுக்குள் வீசிவிடுகிறார்கள். புயல் உடனே நின்று விடுகிறது, கடலும் அமைதியாகி விடுகிறது. யோனா தண்ணீருக்குள் மூழ்கிக் கொண்டு போகையில் ஒரு பெரிய மீன் அவரை விழுங்கிவிடுகிறது. ஆனால் அவருக்கு ஒன்றும் ஆகவில்லை. 3 நாட்களுக்கு அந்த மீனின் வயிற்றுக்குள் இருக்கிறார். யெகோவா ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நினிவேக்குப் போகாததற்காக யோனா மிகவும் வருந்துகிறார். உடனே அவர் இயேசுவை நோக்கி ஜெபிக்கிறார். அப்போது அந்த மீன் யோனாவை கரையில் கக்கிப் போடும்படி இயேசு உதவி செய்கிறார். அதன் பிறகு யோனா நினிவேக்குப் போகிறார். அப்போது தேவன் அவர்களை அழைக்காமல் இரக்கம் காட்டினார். இதைக் கண்டு யோனா மிகவும் கோபமடைந்தார். தன்னுடைய வார்த்தை பொய்யாகிவிட்டதே என்றும் கடவுள் இரக்கம் காட்டுவார் என்று தனக்குத் தெரியும் என்றும் சொல்லிக் கொண்டார். யோனா நகரத்திற்கு வெளியே ஒரு கூடாரம் போட்டு நகரத்திற்கு என்ன நடக்கிறது என்று பார்க்கக் காத்திருந்தார். கடவுள் அவருக்கு நிழல் தரும்படி ஒரு ஆமணக்குச் செடியை ஒரே இரவில் வளரச் செய்தார். மறுநாள் காலையில் கடவுள் ஒரு புழுவை அனுப்பி அச்செடியை வாடச் செய்தார். இதனால் நிழலை இழந்த யோனா மீண்டும் கோபப்பட்டார். அப்போது கடவுள் யோனாவிடம், நீ உழைக்காமல் நீரூற்றாமல் ஒரே இரவில் முளைத்து அழிந்து போன ஒரு செடிக்காகவே இவ்வளவு இறங்குகிறாயே, நான் படைத்த 1,20,000க்கும் அதிகமான மக்களுக்காகவும் கால்நடைகளுக்காகவும் நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனா என்று கேட்டு தமது பேரன்பையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்தினார். கடவுள் உங்களிடம் பொறுமையாக இருக்கிறார். யாரும் அழிந்து போக அவர் விரும்பவில்லை. ஒவ்வொருவரும் மனம் திரும்பி தங்கள் இருதயத்தையும் வாழ்க்கையையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கடவுளின் இரக்கம் ஒரு குறிப்பிட்ட இனத்து மக்களுக்கு மட்டும் அல்ல, உலகில் உள்ள அனைவருக்குமானது என்பதையும், கடவுளை விட்டு எவராலும் ஓடி ஒளிய முடியாது என்பதையும் உணர்த்துகிறது. இந்த கதை மூலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிற்கே துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமேன்.